Welcome to online class Thema 9th Max 6 chapter trigonometry exercise 6.1 the 7th sum. If 3 cot A equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A divided by 2 sin A plus 3 cos A. இப்போ 3 cot A equal to 2. So இதிலிருந்து என்ன cot A equal to 2 by 3. So இதிலிருந்து என்ன tan A தெரியும். Tan A என்ன 3 by 2. Okay, reciprocate of cot A. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நீங்கள் எப்படி ஈஸியாக போடணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அப்போ இங்கே ஏ வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே தீட்டா. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா என்ன வரும்னா ஸோ 3 by 2. ஸோ அப்போது நம்ம ஹைப்போட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே பி வச்சுக்கோங்க, இங்கே ஓ வச்சுக்கோங்க. அப்போ ஏபி ஸ்கொயர் நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் சம்லேயே, ஹைப்போட்னியூஸ் தெரிலன்னா இந்த அதர் 2 சைட்ஸை வந்து ஆட் பண்ணணும். தட் இஸ் பிஓ ஸ்கொயர் ப்ளஸ் என்ன ஓஏ ஸ்கொயர் அப்படின்னு ஆட் பண்ணணும். ஹைப்போட்னியூஸ் தெரிலன்னா இதே இந்த சைட்ஸ் எதுவும் தெரியல, ஹைப்போட்னியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹைப்போட்னியூஸ் மைனஸ் சைடு பண்ணணும். ஹைப்போட்னியூஸ் தெரிலன்னா ஈஸி, 2 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். இதே ஹைப்போட்னியூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைப்போட்னியூஸ் மைனஸ் எந்த சைட் கொடுத்துருக்காங்களோ அந்த சைடை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பிஓ ஸ்கொயர் இஸ் வாட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு என்ன 9 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 13. தட் இஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. Therefore this implies AB equal to என்ன 13. So இது வந்து 13. AB equal to root 13 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ sin A என்ன, sin A is opposite by hypotenuse. அப்போ 3 by root 13. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது cos A. cos A என்ன adjacent by hypotenuse. ஸோ 2 by root 13. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. tan A என்ன 3 by 2. ஓகே, 3 by 2 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க 4 sin A minus 3 cos A divided by 2 sin A plus 3 cos A equal to 4 into sin A is what 3 by root 13 minus 3 into cos A. cos A is 2 by root 13. Okay, divided by 2 sin A. 2 sin A is what 3 by root 13 plus 3 cos A. cos A is 2 by root 13. Okay, equal to இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க 12 by root 13 minus 6 by root 13 divided by 6 by root 13 plus 6 by root 13. ஓகே, ஸோ இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுவீங்க 6 by 12 minus 6னா 6 by root 13 divided by 12 by root 13. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள் 6 by root 13 into இது ரெசிப்ரோகேட் பண்ணும்போது root 13 by 12. This will get cancel. 1 6 are 6, 2 6 are 12 equal to 1 by 2. Okay, this is the answer. ஸோ இதை எடுத்து எழுதுங்க. Therefore 4 sin A minus 3 cos A divided by 2 sin A plus 3 cos A equal to 1 by 2. This is the answer. செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது வந்து நம்மளுக்கு ஹைப்போட்னியூஸ் கொடுத்துருக்கிறதால அதர் 2 சைட்ஸை வந்து நம்ம ஹைப்போட்னியூஸ் வேணும்னா அதர் 2 சைட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். இதே ஹைப்போட்னியூஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணோன்னா